தேங்க்யூ ஆண்டி. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் வீட்டுக்கு வரப்போற மருமக கண்ல ஆனந்தம் கூட கண்ணீரா வரக்கூடாது. அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும்னு தான் கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சமைக்கிற பொண்ணுக்கு கண்டிப்பா நல்ல புருஷன் கிடைப்பாம்மா. கண்டிப்பா. இன்னையில இருந்து ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை வழக்கப்படி நடக்கும். நடக்க விட்டாதானே பந்தியில விஷத்தை வச்சாவது இதை நடக்க விடாம நிறுத்துறேன். சரி, எல்லாரும் சாப்பிட போலாமா? ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒரு தடவை அப்பாடா, அவங்க போயிட்டாங்க. எழுந்திரிச்சுக்கோங்க. பாத்து பாத்துடா, பாத்து பாத்து. என்ன பட்டம்மா, நீயே சமைச்சு நீயே சாப்பிடுற? அப்பா, 8 ஊருக்கு மணக்குது. வாசனை புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். கலக்குறப்போ அது என்ன தனியா பச்சை பால? நீங்க விரதம்னு எனக்கு நல்லா தெரியுமேம்மா, அதுதான் உங்களுக்கு தனியா சமைச்சு வச்சிருக்கேன். அதுதான் பட்டம்மா, எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? ஐ லைக் இட். ஏய், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, போய் டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. எல்லாம் வர போறாங்க. போங்க. சரிங்கம்மா. போங்க. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாரு. பாரு பட்டம்மா, போன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போறாங்க. அது கருகிடாதா? போய் பாரு. போ. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. இந்த வீட்டு உப்ப திங்கிற தாட்சாயணி அகிலாண்டேஸ்வரி மூஞ்சில காரி துப்பணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். பட்டம்மா, அம்மா, பாத்துட்டியா? எல்லாத்தையும் நல்லா ருசியா செஞ்சு வை. வரவங்க அப்படியே ஆடி போயிடும். பாத்துக்க பாத்துக்க. என்ன ஐஷு, பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? மா, இதெல்லாம் பார்த்தாலே வயிறு ஃபுல்லாயிரும் போல இருக்கு. இது ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை சமையல். இத எல்லாருக்கும் பரிமாற மாட்டோம். ஆனா மருமகளுக்கு என் பரம்பரை என்னன்னு சாப்பாட்டுல இருந்தே சொல்லணும் இல்லையா? ஆண்டி, ஃபார் மீ திஸ் இஸ் a very new change. ஆமா ஆமா, ரொம்ப சேஞ்ச் தான். நல்லா சாப்பிடு. அப்படியே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி துடிக்க போறேன். சாப்பிடுங்க. சூடு ஆறிட்டா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சாப்பிடுங்க.
சோத்த கையில வச்சுட்டு சாமி கும்பிட்டா அவர் போட்ட உப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வர. கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிடு. சாப்பிடுங்க. சரி. வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். என்ன மிரட்டுறீங்களா? கல்யாணம் பேசலான்னு கூப்பிட்டு விருந்துல அவமானப்படுத்துறீங்க. இதான் உங்க கலாச்சாரமா? உங்க பரம்பரை உப்பு ரொம்பவே கரிக்குது. குப்பையில தான் கொட்டணும். ஆண்டி, எமோஷன் ஆகாதீங்க. இங்கேயோ தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட்டம்மா, என்ன இது? மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ தப்பாயிடுச்சு. வாய மூடு. இந்த மாதிரி கேவலமான சாப்பாட்டை சாப்பிடுறதை விட சூப்பர் ஆண்டி, எக்ஸலண்ட். இப்படி ஒரு சாப்பாடை நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பட்டம்மா, மனஜாமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சுக்க. போ வா சீக்கிரம். என்னடா பண்றாங்க? ஒன்றும் புரியலையேக்கா. போடுறாங்க. வனஜா, என்ன ஆச்சு உனக்கு? சாப்பிடு. சாப்பிடுறேன்க்கா. இப்போ என்னக்கா பண்றது? சாப்பாட்டுல உப்பா அள்ளி போடுறாங்க. அதெல்லாம் இந்த பார்வதி பாத்துக்கிறேன். வெயிட். கணேசா,
உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப தண்ணி குடிக்க வச்சுதான் சொல்றியா? ஆமா, வா. போடா, வாக்கா. உப்பையா போடுறீங்க? கணேசா, உப்பேடுறா. பார்வதி யாருன்னு காட்டாக்கா. அக்கா, அந்த மூடி தொலைலே போட்டுக்கலாம். என்னடி ஆச்சு? தண்ணி எடுத்து குடியேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. ஆண்டி, இந்த டேஸ்ட்டை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் லஞ்ச். ரொம்ப பிரமாதமா இருக்கு சாப்பாடு. ஆண்டி, என்னோட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இவங்களே சமைக்கணும். கண்டிப்பா. ஆண்டி, வித் யோர் பெர்மிஷன் உங்க கிச்சனை ஒரு தடவை நான் பார்க்கலாமா? ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டு மருமக, எங்க வேணாலும் போலாம். சந்தோஷமா போய் பாருமா. முதல்ல சாப்பிடுங்க. விருந்து சாப்பிட்டவங்க தாண்டா வெத்தலை போடணும். அதுவும் நீ சின்ன பையன். சின்ன பையனா மாடு முட்டுமா? சாப்பிட தானே வச்சிருக்காங்க. ஓ வாவ், எக்ஸலன்ட் கிச்சன் ஆண்டி. சாரிம்மா. ஆண்டி, இவங்க தான் உங்களோட குக்கிங் டீமா? எஸ், இவங்க தான் சீஃப் குக் பட்டம்மா. வணக்கம். இவங்க டைரக்ஷன்ல தான் எல்லா சமையலும் நடக்கும். வாவ், சூப்பர் சாப்பாடு. நான் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆண்டி கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், என் என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாத்துக்கும் நீங்க தான் சமைக்கணும். அதுக்கு என்னம்மா, அதுதான் கடவுள் சித்தம்னா நடக்கட்டும். இந்தாங்க உங்க சமையலுக்கு என்னோட கிஃப்ட். ஐயோ வேண்டாம்மா.
பட்டம்மா நான் கொடுக்கறேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆண்டி ம்? சொல்லுங்க ஆண்டி. ம். இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. வா போலாம். அக்கா வந்துருக்கா. அப்பா, பயந்தே போயிட்டேன்க்கா. நான் தான், பயப்படாத. எல்லாரும் போயிட்டாங்களாக்கா? எல்லாரும் போயாச்சு, அங்க ஒண்ணும் பிரச்சனை ஒரு இல்லை. பிரச்சனையும் இல்ல. இத பாத்தியா? ஹை, சூப்பரா இருக்குக்கா. ம், விலை ஜாஸ்தியா இருக்கும் போல. ஆமா, 1,00,000 ரூபாய். 1,00,000? ஆ. இதுக்கு இப்படி ஆச்சரியப்பட்ட எப்படி? நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நானே தப்பிச்சா போதும்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். நீ போனதுக்கு அப்புறம் ம். அந்த ஐஸ்வர்யா பொண்ணு சமையல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கை செயினை எனக்கு பரிசா கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்துக்கும் ஏன் மேற்பார்வையில தான் சமையல் நடக்கணுமா. இந்தா, இத வாங்கிக்க. ஐயோ, எனக்கு வேண்டாம். என்ன எனக்கு வேண்டாம்? நீங்களே வச்சுக்கோங்க. நல்ல கதையா இருக்கு. அதெல்லாம் தப்பு. கஷ்டப்பட்டு சமைச்சவ நீ. இது உனக்கு தான் சொந்தமாகணும். இந்தா, வாங்கிக்க. வேணாக்கா, எனக்கு பயமா இருக்கு. ஏய், சீச்சே, நீ திருடுனியா இல்ல எடுத்தியா? வயிறார சாப்பிட்டவ மனசார கொடுத்துட்டு போயிருக்கா. இத வாங்கி பத்திரமா வை. புடி, இந்த வாங்கிக்க. அக்கா, என்னம்மா? இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். சத்தியமா? சத்தியமா சொல்ல மாட்டேன். போதுமா? என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லக்கா, எங்க அம்மா சாகும்போது கடைசியா தங்கத்துல ஒரு தோடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதாங்க உங்க கையால எனக்கு தங்கம் கிடைக்குது. இதுதானா? இதுக்காகவே அவ்வளவு வருத்தப்படுற? நானும் அம்மா மாதிரிதான். அழக்கூடாது. இது பாரு, எப்பவும் நீ சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். அதுதான் உனக்கு அழகு. கண்ணை தொடச்சுக்க. எங்க சிரி பாப்போம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். எப்பவும் இப்படிதான் இருக்கணும். கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன். டேய் கணேசா, 1,00,000டா. சரி சரி, சுந்தரா வரட்டும், சொல்றேன். என் செல்லம்ல, உனக்கு நான் தந்தூரி சிக்கன் கண்டிப்பா வாங்கி தரேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது, சத்தியம் பண்ணு. சத்தியமா. புது டிசைனா இருக்கு. பார்வதி, டாடி, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பா, எனக்கு கிடைச்ச கிஃப்ட பாத்தீங்கன்னா நீங்க மெர்சல் ஆயிடுவீங்க. கிஃப்டா? எங்க? டன் டடாய். ரொம்ப விலை ஜாஸ்தி போல இருக்கேம்மா. உனக்கு யாரும்மா கொடுத்தா?
சொல்றேன் கேளுங்க. அந்த ஐஸ்வர்யாவும் அவ ஃபேமிலியும் வந்துச்சா, அவ கண்ணுல படக்கூடாதுன்னு நானும் கணேசனும் ஓடி போய் ஒளிஞ்சோம். அப்ப இவன் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ கணேசா, எங்க காலை காட்டு, காலை காட்டு. என்னடா ரொம்ப வலிக்குதாடா? அத விடுங்கப்பா, சின்ன காயம்தான். இவனுக்கு அடிபட்டதும் மருந்து வாங்கலாம்னு கயிறை தாண்டி பட்டமாவை பார்க்க பங்களாக்குள்ள போனப்பா. அங்க ஆ